உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்கு நாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். காதல், இந்த காதல்னாலே பெரிய மோதல்ல தான் போய் முடிஞ்சுட்டு இருக்கு சமீப நாட்களாகவே. இந்த காதலால் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளிலும் பல்வேறு சமூகங்கள் அமைதியான சூழ்நிலைகளை மறக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். குறிப்பாக இந்த கொங்கு பகுதியை பொறுத்தவரை காதல் திருமணம் என்பது மாற்று சமூகத்தில் திருமணம் செய்வதை எந்த சமூகமும் மனதார ரசிப்பதும் இல்லை, ஏற்றுக்கொள்வதும் இல்லை. காரணம் அவரவர்களுக்கான வாழ்வியல் முறை, வாழ்வியல் நெறி, அதுதான் யதார்த்தமான உண்மையும் கூட. அந்த வகையில எங்க பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்த்தால் சுற்றமும் நட்பும் முதல் ரோல்ல பிளே பண்ணுது. ரெண்டாவது பெற்றோர். தாம் பெண்ணோ தன்னுடைய ஆணையோ பக்கத்துல வைத்து கொண்டு பார்க்க முடியாத சூழல்ல அவங்கள போர்டிங் ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்துறோம். அப்ப அங்க நடக்கக்கூடிய அந்த சுற்றமும் நட்பும் பிளஸ் அந்த பருவ வயது, மூளை, காதல் என்றால் என்ன, ஒரு யதார்த்தமான ஒரு வார்த்தையில் நாம் சொல்ல வேண்டும் என்றால், சமீபத்தில் நான் படித்த ஒரு புத்தகம், அந்த புத்தகத்தின் பேர் சொல்ல விரும்பல, ஒரு முற்போக்கு சிந்தனையாளர் எழுதின புத்தகம்னே வைத்துக் கொள்வோம். மூளை, நம் நரம்பியல் மண்டலம், நம் மூளைக்கு இடும் கட்டளை தான், அந்த உணர்வு தான் காதல் அப்படிங்கிற ஒரு வர்ணனையை கொடுக்கிறார். அதுல இருந்தே நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு ஆணுக்கும் பெரும்பாலும் 99% ஒரு கரிய நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு எளிமையான இடத்தில் வாழக்கூடிய ஒரு பெண்ணின் மீது காதல் என்னமோ வரமாட்டேங்குது. அதுதான் என்னன்னே புரியல நமக்கும். அந்த உருவ அமைப்பையும் வைத்தும் அவங்களுடைய பொருளாதார சூழலை வைத்தே காதல் வருதே, அதுதான் ஏனே பலருக்கும் இங்கு புரியாத புதிராவே இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த மாதிரியான உணர்வுகளால் வரக்கூடிய பிரச்சனைகளும் ரொம்ப அபூர்வமாகவும் அதிகரித்தும் இருக்கு. அந்த வகையில் சமீபத்தில் கவின் என்ற ஒரு பொறியாளர் இறந்திருக்கிறாரு. அந்த கொலையை அந்த பெண்ணினுடைய அண்ணன் தம்பியோ நிகழ்த்தினதாக சொல்லப்படுது. தென் மாவட்டத்தை சார்ந்த விஷயம் இல்லையா? அந்த மண்ணும் சார்ந்தும் அந்த மனம் சார்ந்தும் நம்மளால் அதை உணர்வு ரீதியாக எடுத்துக்கொள்ள முடியாவிட்டாலும் அந்த இறந்த அந்த ஆணின் குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு தான். அதை என்னைக்கும் மறுத்தரவே முடியாது. ஆனா அதுக்கு நீதி சொல்றேன்னு வந்தது பாரு, இந்த கௌசல்யாங்கிற பொண்ணு உடுமலைப்பேட்டையில் சங்கர் என்பவர் காதலித்து அந்த பெண்ணையும் வெட்டியிருக்கிறாங்க, அந்த பையனையும் வெட்டியிருக்காங்க. அந்த பையன் இறந்துட்டாரு. அந்த பொண்ணு வந்தது பாருங்க, அது அது பேசின பேச்ச கேட்டு நமக்கே ரொம்ப இதா போயிடுச்சு. காரணம் என்னன்னா, அந்த சங்கர் என்பவர் இறந்துட்டார். அவங்க குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய இழப்பு அது. ஆனா அதுக்கப்புறம் இது ஒழுங்கா இருந்ததா அப்படிங்கிற தனிமனித ஒழுக்கம் சாராத கேள்வியை தான் இந்த இடத்துல முன்வைக்கிறேன். ஏன்னா தனிமனித ஒழுக்கம் என்ற கேள்விக்குள்ள போகாம இந்த பெண் அந்த காதலுக்கு முதலில் ஒழுக்கமாக இருந்ததா, இல்ல அந்த முற்போக்கு பிற்போக்குன்னு பேசக்கூடிய அத்தனை பேருமே அந்த பெண்ணுக்கு என்ன வேலை செஞ்சானுங்க அப்படிங்கிறதையெல்லாம் அவமானத்தின் உச்சமாகவே நாங்கள் கருதுகிறோம். அந்த பெண் ஒவ்வொரு நாளும் அவள் வாழும் வாழ்க்கையால் அவங்க பெற்றோருக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்துது. காரணம் என்னன்னா, இந்த சமூகத்தில் திருமணம் செய்ததால் அவப்பெயர்னு சொல்ல வரல. அந்த வாழ்க்கையில் அவ தேர்ந்தெடுத்துக்கிட்ட அந்த காதலுக்கும் உண்மையா இல்ல பாருங்க. அதுதான் அசிங்கம் என்று நான் கருதுகிறேன். இதுக்கும் நிறைய பேருக்கு மாற்று கருத்து இருக்கலாம். என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்கிறோம். எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய எண்ணமாக பதிவு செய்கிறோம். அதை போலவே நாமக்கல் மாவட்டத்துல பெண் மாற்று சமூகத்தில் பதிவு திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. அந்த பெண்ணின் பெற்றோர் அரசாங்க வேலையில் இருக்கிறாங்க. அவங்க நினைத்திருந்தால் இப்ப தென் மாவட்டத்தில் நடந்ததை போல நிகழ்த்தி இருக்கலாம். ஆனா அதை அவங்க செய்யல. தான் வாழ்க்கையை தான் முடிச்சுக்கிட்டாங்க. ஒரு ரயில் முன்னாடி போய் விழுந்து சாகுறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம். படித்த பண்பட்ட பெற்றோர், அதுதான் எங்கள் கொங்கு பகுதியின் நாகரிகம் என்று நாங்கள் மீண்டும் மீண்டும் ஆணித்தனமாக சொல்றோம். இது சாவர்தாடா நாகரிகம் என்று நீங்கள் கருத வேண்டாம். ஒரு பிரச்சனை வந்தால் கூட அந்த நான் கொண்ட கொள்கையிலிருந்து நான் மாற போறதில்ல. அதுக்காக நான் ஏன் உயிரை எடுத்துக்கிறேன். அதுக்கு சில வழக்கறிஞர், சில யூடியூப் சேனல்காரன்ற ஃப்ராடு பசங்கள்லாம் பேசினானுங்க. இது ஆணவ தற்கொலையா, எவ்வளவு ஒரு அசிங்கமான செயல். அது பெண்ணின் மீதான, அந்த சாதியின் மீதான பிடிப்பு இல்ல, தான் பெண் தன்னை ஏமாற்றி விட்டதே என்ற ஏக்கம், அந்த ஒரு பரிதவிப்பு. அந்த பரிதவிப்புலாம் அவனுங்களுக்கு என்னன்னே தெரியாது. ஏன்னா அவனுங்களுக்கு அந்த சுய ஒழுக்கமும் இருக்காது. யார் நம்புறாங்களோ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையாவும் இருக்க மாட்டானுங்க ஃப்ராடு பசங்க. 50 வயது கடந்தும் ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றாய் வாழ்வதே இன்றைய காலங்களுக்கு கடினமாகி கொண்டே போகிறது. அந்த சூழலில் கூட இருவருமே அந்த அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு புரிதல் எப்படி இருக்கும்னு பாருங்க. ஒரு கணவன் மனைவி என்றால் அப்படி இருக்க வேண்டும். ஒரு வீடுகள்ல எப்படி கணவன் சொன்னா மனைவி, மனைவி சொன்னா கணவன், அந்த 2 பேருக்குள்ள புரிதல், அந்த புரிதலை நான் மனதார நேசிக்கிறேன். தன்னுடைய உயிரை நாமே எடுத்துக்கொள்வது என்பது அவமானம், அதில் மாறுபட்ட கருத்து இல்ல. எந்த சூழலிலும் எவன் உன் மீது எந்த ஆயுதத்தை உனக்கு நிகராக எடுக்கிறானோ அதே ஆயுதத்தை எடுத்து அவனை நீ போராடு, அல்ல அவனை நீ சந்தி. அப்படிங்கிறதான் கருத்தியல் என்றால் கருத்தியல், ஆயுதம் என்றால் ஆயுதம். இதுதான் யதார்த்த உலகின் நியதி. என் சமூகம் அதற்கு மாறுபட்ட சமூகம் அல்ல. இருந்தால் கூட அந்த பெற்றோர் எடுத்த அந்த ஒரு முடிவு நம்மால் நினைத்து பார்க்க முடியாத ஒரு மன வலியை ஏற்படுத்தத்தான் செய்கிறது.
அந்த வரிசையில் தென் மாவட்டங்கள்லயும் இதே தொல்லைதான். அந்த பெண்ணை பெற்ற குடும்பம் செய்யற ஒரு சின்ன ஒரு வருத்தும்படியான செயலாவே அதை சொல்லலாம். ஆனா அதுக்கு நிகரா இப்ப அந்த ஆண் குடும்பம், இறந்த அந்த பையனுடைய குடும்பம் ஒரு செயல் செய்திருக்கிறார்களே, அது அவமானத்தின் உச்சம். அந்த பெண் தவறான பெண். என் பையனோட படுத்துதான் குழந்தை பெத்துக்குவேன்னு சொல்லியிருக்கா. 2வது என் பையனோட இப்படியெல்லாம் வந்து போட்டோவெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கிறா. இப்படியான செய்திகளை எல்லாம் செய்யும்போது, அதை பதிவிடும் போது, இல்ல அதை பரப்ப நினைக்கும் போது, அது எவ்வளவு பெரிய அசிங்கம். அது எவ்வளவு பெரிய அசிங்கமாவே நாம் பார்க்க வேண்டி இருக்குங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம நினைத்து எண்ணி பார்க்க வேண்டியிருக்கு. பெண்கள் எல்லாம் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு இந்த விஷயங்கள்லாம் எடுத்துக்காட்டா இருக்கு. நீ அவன் நல்லவன் நினைச்சு பேசுற, உன் பெத்தவங்களே உன்னை தப்பு பண்ணிடுறாங்கன்னு வச்சுப்போம். ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ உன் பெத்தவங்களே தப்பு பண்ணி, இல்ல அந்த யாரை நீங்க காதலிக்கிறவங்களோ அவங்களை எக்ஸ்ட்ரீமுக்கு போய் ஏதோ ஒன்று பண்ணிடுறாங்க, தவறான செயல் பண்ணிடுறாங்க. அதுக்கு பதிலாக அந்த குடும்பம் என்ன செயல் செய்திருக்குது பாருங்க. இந்த பெண்ணுக்கெல்லாம் ஆதரவா நின்றுக்கணும். ஏதோ ஒரு நிர்பந்தத்தால் அந்த பெண் சொல்லிருச்சு, இல்ல அந்த பெண் வந்து என் பெண்ணு மாதிரிதான், அந்த பெண் அவங்க குடும்பத்தை விட்டு என் குடும்பத்துக்கு வந்துடணும், என் பையனை காதலித்திருக்கு, நான் அந்த பெண்ணை பார்த்துப்பேன், இப்படி சொல்லி இருந்தா அது எவ்வளவு பெரிய ஒரு கௌரவமா இருந்திருக்கும். அது நம்ம எதிர்பார்க்கறது. அதை விட்டு அவங்க ரியல் ஃபேஸ காட்டுறாங்கன்னா, அப்ப இதற்கு பின்னாடி உண்மையா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பெண்ணுடைய தம்பி, குற்றம் சாட்டிருக்கப்பட்ட பையன் கூட ஏதோ ஸ்போர்ட்ஸ்மேன்ஸ் வீடியோக்கள்லாம் வந்திருந்தது. ஆயுதங்களோடு இருப்பதெல்லாம் அது ஒரு அருவருக்கத்தக்க செயலாக இருந்தாலும், அப்படியான செயல்களிலும் அந்த பையன் ஒரு போட்டோ ஒரு ஃபேமுக்காக நிகழ்த்தி இருக்காரு. அதை கடந்து இந்த ஆணும் நிறைய பெண்களோடு இருக்கும் புகைப்படத்தையும் இப்ப அவங்க எல்லாம் வெளியே விட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு எப்படியான என்விரான்மெண்ட்டுக்கு அடுத்த ஜெனரேஷனை கொண்டு போகுங்கிற ஒரு அச்சத்தையே ஏற்படுத்துது. நம் கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கும். என் பெண்ணு அங்க வேலை செய்யுது, என் பெண்ணு இங்க வேலை செய்யுதுங்கிறத கௌரவமாக பேசாமல், அந்த பெண்ணுக்கு அன்பை கொடுத்து, எந்த ஒரு நல்லது கெட்டது வீட்டுல விசேஷம்னாலும் பெண்ணை வரவழைத்து, அவர்களுக்கு நம்மளுடைய வாழ்வியல் முறைகளை தெளிவுபடுத்தி, அப்படியான ஒரு அழகான வாழ்வியலை கொடுங்க. எதுக்கு ஒரு சாங்கிய சம்பிரதாயம், சொந்த பந்தங்கள் எல்லாம்? ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனைக்கு உடன் நிற்பதற்கு தான். நாங்களாம் இருக்கிறோம், கவலைப்படாதீன்னு சொல்றதுக்கு தான். சொந்தத்தாலேயே பிரச்சனை உருவாகுது இப்போ. பண்றது அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அந்த ஒரு மனப்பான்மை எல்லாம் மாற்றிக்கொண்டு நம் சமூகம் முன்பொரு காலத்தில் இருந்ததை போல அழகான வாழ்வியல் கட்டமைப்போடு வாழ வேண்டும். இப்பவும் ஒரு அழகிய கட்டமைப்பை கொண்ட சமூகம் இந்த கொங்குவேளாள கொண்ட சமூகம். நம்மை நாமே திட்டிக்குவோம். ஆனா மற்றவர்களுக்கு நம்மை பார்க்கும்போது என்ன தெரியுமா சொல்லுவான்? தும்முனா கூட ஒண்ணு சேர்ந்துக்குவாங்கடா, கவனம் மூடு போறான் அப்படிமா. சோ ஒரு சொந்தம் உதவலினாலும் இன்னொரு சொந்தம் வந்து உடன் நிற்குமே, அப்படிப்பட்ட ஒரு சமூகம் அழகான சமூகம் அப்படிம்பாங்க. சோ அப்படியான ஒரு நல்ல சமூகம் நம் சமூகம். அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் யாருக்கும் இருப்பதாக நாம் தெளிவுபடுத்தவே முடியாது. அப்படிப்பட்ட இந்த சமூகம் இனிவரும் காலங்களிலும் ரொம்ப தெளிவாக நடந்து கொள்ள வேண்டிய சூழலில் இருக்கிறோம். நாம் பெற்ற பெண்களையும் பெற்ற ஆண் குழந்தைகளையும் வளர்ப்பதுதான் மிகப்பெரிய சொத்து. காசு பணத்தின் பின்னாடி ஓடாம நல்ல மனிதர்களை சம்பாதிப்போம். நல்ல ஒழுக்கமான அறநெறியோடு இருப்பவர்களோடு பயணிப்போம். நமக்குன்னு ஒரு தனி மனித ஒழுக்கத்தை வரையறுத்து கொண்டு அதற்குள் பயணிப்போம். அந்த ஒரு அழகான வாழ்வியலை அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுத்துட்டு போறதுதான் உண்மையான சஸ்டைனபிலிட்டி. அதை நோக்கி பயணிப்போம். படிப்பறிவே நமக்கான தெளிவை எடுப்போம், படிப்போம், நமக்கான நம்பிக்கையோடு இருப்போம். எத்தனையோ இஸ்லாமிய நாடுகள் இருக்கு, முற்போக்கு சிந்தனையாளர்கள் பிறந்த நாடுகள் கூட இருக்கு. அவர்களுக்கும் ஒரு வாழ்வியல் முறை இருக்கும், அவர்களுக்கும் ஒரு பழக்க வழக்கம் இருக்கும். அதை போலத்தான் நமக்கும். அந்த ஒரு அறியாமையின் புரிதல்ல நம்மை காட்டு மிராண்டினோ இல்ல சாதி வெறியனோ சித்தரிக்க முயற்சிக்க பலர் துடிக்கிறான். இப்ப கொங்கு மண்டலத்தையே போக்கஸ் பண்ணிட்டு இருந்தான் இந்த சம்பவத்துக்கு முன்னாடி. சில டைரக்டர்ஸ் எல்லாம் அந்த ஒரு நாடார் சமூகத்தை சார்ந்த ஒரு பையன் கொல்லப்பட்டான், அன்னைக்கெல்லாம் குரல் கொடுக்கவே வரல. நாமெல்லாம் அந்த இளைஞனுடைய மரணத்தை நம் வீட்டில் நடந்த மரணம் போல் நினைத்தோம். அதிகார போதையில் காவல்துறை கொன்ன அந்த மரணத்தை அப்பெல்லாம் பேச எவனுமே வரல. ஆனா இன்னைக்கு பையன் இறந்தோடனே வர்றான். இதே தென் மாவட்டங்கள்ல பல்லர் சமூகத்து பெண்ணை திருமணம் செய்ய நினைத்ததால் ஒரு அருந்ததி சமூக பையனை வெட்டி கொண்டாங்க. அன்னைக்கெல்லாம் எவனுமே பேசல, இவ்வளவு பெரிய பூதாகரமே ஆகல. இதெல்லாம் தான் அசிங்கத்தின் உச்சம்னு நம்ம சொல்றோம். யார் விக்டிமோ அவங்க பக்கம் நிக்கணும், நியாயமா இருக்கணும், எல்லாரையும் ஒரு பார்வையில் பாருங்க. சோ அந்த ஒரு விஷயத்தை அருவருப்பாக இந்த இடத்தில் பதிவு செய்து, நம் கொங்கு பகுதியில் இது போன்ற நிகழ்வுகள் நடக்காமல் பாற்றுக்கொள்வோம். அதற்கு பெண்ணை பெற்ற ஆணை பெற்ற பெற்றோர்களே முழு காரணம். ஒரு தன் பெண்ணோ பையனோ ஒரு உங்களுக்கு பிடிக்காத ஒரு செயல், அது எந்த செயலா இருந்தாலும் சரி, காதலோ இல்ல புகை அல்ல போதை பழக்கங்கள், இப்படி எதுல இருந்தாலும் சரி, அதை பேசி உக்காந்து நீங்க நினைத்தால் சரி பண்ண முடியும். அத்தகைய செயலை செய்வோம். வளமான கொங்கு நாட்டை படைப்போம். படிப்பறிவின் மூலமாக அதிகாரத்தை அடைவோம். அதுதான் நம் இனத்தின் முன்னேற்றத்திற்கான தெளிவை கொடுக்கும்.
ஒரு காலத்துல கவண்டானா கலப்பையை திப்புன்னு போட்டு வருவாங்களாம். செஞ்சிருக்க வேலையை கூட விட்டுட்டு யாரோ உதவி கேட்கறாங்களேன்னு ஓடி வந்து செய்வாங்களாம். அத்தகைய பண்புள்ள மக்கள், ஒழுக்க நெறியுள்ள மக்கள், எப்படி சொல்ல முடியும், ஒரு உழைப்பே உயிர் மூச்சென்று வாழக்கூடிய மக்கள். இதை விட தெளிவாக எப்படி சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. அப்படிப்பட்ட இந்த பண்பட்ட மக்கள் இனிவரும் காலங்களிலும் வளமான கொங்கு நாட்டை படைக்க நம்மளுடைய குடும்ப கட்டமைப்பை முதலில் சரி செய்து நம்மளுடைய குடும்பத்தின் மீதான நம்முடைய கவனத்தை அதிகமாக கொடுத்து மது போன்ற போதை பழக்கங்களிலிருந்து அந்த எண்ணிக்கை நம் பகுதியில் ரொம்ப குறைவு. அப்படியே இருந்தாலும் அந்த பழக்கங்களையும் தவிர்த்து அழகான ஒரு வாழ்க்கை முறையை கட்டமைத்துக் கொண்டே இருப்போம். நன்றி. தொடர்ந்து வாய்ஸ் ஆஃப் கொங்கு நாடு யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள்.